குழந்தையின்மை பிரச்சனை வந்து உலகளாவிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு குழந்தைய உடனடியாக பெற்றுக்கக்கூடிய ஒரு ஏஜோ இல்லை வரைமுறையோ என்ன? எவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தைகள் பெற்றுக்கலாம்? ரொம்ப நல்ல கேள்வி. குழந்தையின்மை வந்து 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா 15 பேர் ஒரு வருட முடிவில் கருத்தரிக்க மாட்டாங்க. 6ல் ஒருத்தர் தம்பதிகள் கருத்தரிக்க மாட்டாங்க. சரியான வயது பெண்களுக்கு எது? டீனேஜில் குழந்தை பெற்றக்கூடாது. 19 வரைக்கும் போயிடும். 20லேருந்து 25க்குள்ளே கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்றுக்கோங்க. அதுதான் ஐடியல் ஏஜ் பெண்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய படிப்பு, பதவிகள், ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் வரும்போது அட்லீஸ்ட் 25லேருந்து 30க்குள்ளேயாவது முடிச்சிடணும். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் பெற்றுக்கணும். அதுக்கு மேலே போகிறது நல்லதில்ல. ஏன்னா பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனையோட ஆட்டிசம், அது இதுன்னு டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான இருக்கலாம். ஆண்கள் வந்து ஒரு கல்யாண வயது ஒரு 27, 28 வயது, 30 வயதுக்குள்ளே பண்ணலாம். இது ஒரு முக்கியமாக. ஆண்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, பெண்கள் வந்து மெச்சூரிட்டி ஒரு 5 வயது அதிகமாக இருக்கும் ஆண்களை விட. ஒரு 20 வயது 25 வயது கிட்ட வரும்போது ஒரு பெண் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, வீட்டை நிர்வகிக்கிற அளவுக்கு. ஆண்கள் 20 வயது பையன்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. பெண்கள் கொஞ்சம் யங்காகவே கல்யாணம் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கருமுட்டைகள் அதனுடைய தரம், நல்ல குழந்தைகள் பெற்றுக்கிறது, சிரமம் இல்லாமல் கருத்தரிக்கிற வாய்ப்புகள்லாம் அப்போ தான் அதிகம். வயசாக பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைந்து அபார்ஷன் ஆகிற வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். ரொம்ப அதாவது பர்சன்டேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 18 வயதில் ஒரு பெண்ணுக்கு 90% கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்கும். 20 வயதில் 80%. ஒவ்வொரு 5 வயசுமும் 20% குறையும். 25 வயதில் அது 60% ஆகும். 30 வயதில் 40%, 35 வயதில் 20%, 40 வயதில் கிட்டத்தட்ட 5-10% தான் அந்த பெண்ணுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது.